காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை சிறுவன் விரட்டி விரட்டி பழிவாங்கிய சம்பவத்தை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வயதில் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்குமே, அதை காதல் என்று தவறாக எடுத்துக்கொண்டு வழி தவறி செல்லும் பிள்ளைகள் பலர் பல சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளும் சம்பவங்கள் பரவலான ஒன்றுதான். அதே போன்ற சம்பவம் தான் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. சென்னை பெரியமேடு படித்துக் கொண்டே பார்ட் டைமாக வீட்டில் டியூஷன் எடுத்துள்ளார் 21 வயது கல்லூரி மாணவி. அங்கு பாடம் படிக்க சென்றவர்தான் 17 வயது பள்ளி மாணவர். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி பள்ளி பாடத்துடன் காதல் பாடமும் இருவரும் படிக்க துவங்க விஷயம் பெற்றோரின் காதுகளுக்கு சென்றது. இதெல்லாம் ஆகாதுப்பா என்று மொட்டாக இருந்த போதே காதல் மலரை கசக்கி தூக்கி எறிந்து விட்டனர் பெற்றோர்கள். கல்லூரி மாணவியோ காதலை கைவிட்டு விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த 17 வயது சிறுவன் தினம் தினுசாக முன்னாள் காதலியை பழிவாங்கியுள்ளான். சிறுவன் செய்த சேட்டைகளால் கல்லூரி மாணவியின் குடும்பமே அல்லோலப்பட்டு போனது. உணவு மற்றும் பொருட்கள் டெலிவரி ஆப்புகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட ஆர்டர்களை மாணவியின் முகவரிக்கு அனுப்பியுள்ளான். இதில் ஹைலைட்டான விஷயமே அத்தனையும் கேஷ் ஆன் டெலிவரி. டெலிவரி ஊழியர்கள் காலிங் பெல்லை அடிக்க நான் ஆர்டரே செய்யவில்லை என கல்லூரி மாணவி திகைக்க என்ன நடக்கிறது என்றே இரு தரப்பிற்கும் புரியவில்லை. வாடகை வாகனங்கள் புக் செய்யும் ஆப்கள் உள்ளன அல்லவா? ஒரு முறை இருமுறை அல்ல, 77 முறை புக் செய்து கல்லூரி மாணவியின் வீட்டிற்கு அனுப்பியுள்ளான். வாசலில் வரிசை கட்டி வாடகை வாகனங்கள் நிற்க வந்தவர்கள் அனைவரும் வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு சென்றனராம். சித்திரவதையின் உச்சமாக டெலிகிராமில் மாணவியின் தந்தை இறந்து விட்டதாக புகைப்படங்களை சித்தரித்து பரவ விட்டு அஞ்சலி பதிவுடன் எள்ளுவய பூக்களையே பாட்டை எல்லோரும் பேக்ரவுண்டில் போடும் அளவு டார்ச்சர் கொடுத்துள்ளான் அந்த சேட்டை பிடித்த சிறுவன். பொறுத்து பார்த்த கல்லூரி மாணவியின் தந்தை ஒரு கட்டத்தில் முடியாமல் பொங்கி எழுந்து சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைமில் புகார் கொடுக்கவே டார்ச்சர் மன்னனான சிறுவனை கைது செய்தனர். இப்போது சிறுவனுக்கு 18 வயது, கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர். ஆனால் குற்றம் நடந்த போது 17 வயது சிறுவன் என்பதால் சிறார் நீதிமன்றத்தில் போலீசார் சிறுவனை ஆஜர்படுத்தினர். சிறுவனுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கப்பட்டு தாயாருடன் அனுப்பி வைக்கப்பட்டார். காதல் என்ற பெயரில் இந்த 2K கிட்ஸ் செய்து வரும் அலும்புகள் நாளுக்கு நாள் விபரீதமாகி வருவதையே இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.